ஓம் சாந்தி. அனைத்து நேயர்களையும் நமது விலைமதிப்பற்ற ரத்தினம் என்ற நிகழ்ச்சிக்கு மனதார வரவேற்கின்றேன். எப்பொழுதும் போல இன்றும் நமது பிரஜாபிதா பிரம்மாகுமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயத்தின் மூத்த ஆன்மீக ஆசிரியர் சகோதரர் ராஜு அவர்கள் இணைந்துள்ளார். சகோதரரே, இன்றைய நிகழ்ச்சியில் தங்களை மனதார வரவேற்கின்றேன். சகோதரரே, முரளியில் முன்னே சென்று பார்த்தோமானால் பாபா கவனம் செலுத்துகின்றார் 2 சமயத்திற்கு. ஒன்று அமிர்த வேளை நேரம், மற்றொன்று மாலை நேரம். அமிர்த வேளை மற்றும் மாலை நேர யோகத்திற்கான சரியான நேரம் என்ன என்பதை நீங்கள் சற்று தெளிவுபடுத்துங்கள். பாபா யஜ்யத்தில் இவ்விரண்டு நேரத்திற்கும் மிகவும் முக்கியத்துவம் தந்துள்ளார். அமிர்த வேலை என்பது அதிகாலை 3:30 மணிக்கு ஆரம்பம் ஆகின்றது. நாம் அனைவரும் 3:30 மணிக்கு எழுந்திருக்கின்றோம். 4 மணியிலிருந்து 4:45 வரை விசேஷமாக தியானம் செய்கிறோம். மேலும் அந்த தியானத்தில் பாபாவின் வரதானங்களை அனுபவம் செய்கின்றோம். குழுவாக எங்கே வகுப்புகள் நடக்கின்றதோ அங்கே எளிதாக குழுவாக தியானம் நடைபெறுகின்றது. ஆனால் வீட்டில் இருப்பவர்கள் தன்னுடைய வீட்டின் சிறிய அறையில், அதாவது பக்தியின் பூஜைக்குண்டான அறை இருந்தால் அந்த அறையில் தியான அறையாக உருவாக்கி நாம் அங்கு தியானம் செய்யலாம். அந்த அறையில் 2 அல்லது 3, 4 பேர் குடும்பத்தில் உள்ளவர்கள் அமர்ந்து தியானம் செய்யலாம். குடும்பத்தில் எத்தனை பேர் உள்ளார்களோ அனைவரும் அமர்ந்து தியானம் செய்கிறார்கள். 4 மணியிலிருந்து 4:45 வரை செய்கின்றார்கள். முதலில் வாயு மண்டலம் சுபமாக இருப்பதற்காக ஊதுபத்தி ஏற்றி வைக்கின்றோம். பாபாவின் அன்பு நினைவுக்கான பாடலை போடுகின்றோம். பின்னர் அமர்ந்து கொண்டு மிகவும் அன்போடு பாபாவை அழைக்கின்றோம். அவருடைய நினைவில் அமர்கின்றோம். பாபாவிடமிருந்து சக்திகளை பெறுகின்றோம். இது வரதானத்தை பெறக்கூடிய சமயமாக இருக்கின்றது. சகோதரரே, இதில் சற்று நான் அறிய விரும்புகின்றேன். ஏனெனில் சில நேரம் கூறுகின்றார் 2 மணியிலிருந்தே அமிர்த வேளை ஆரம்பமாகிவிடுகிறது என்று. ஆனால் அதிகாலை 2 மணியிலிருந்தே ஆரம்பமாகி விடுகின்றது. 2 மணிக்கு நாம் எழ ஆரம்பித்தால் அன்றாட காரியங்கள் செய்வதில் பாதிப்பு ஏற்படும். உடல் களைப்பாகிவிடும். நாம் கர்ம யோகியாக ஆக முடியாது. ஆகையால் பாபா நம்முடைய தினச்சரி செயல்களை 3 பாகமாக பிரித்துள்ளார். 24 மணி நேரத்தில் 8 மணி நேரத்தை ஷரீர நிர்வாக காரியத்துக்காக வைத்துள்ளார். ஷரீர நிர்வாகம் என்றால் அலுவலகம் செல்வது, தொழில் கடமைகள் செய்வது. இதற்காக 8 மணி நேரம். 8 மணி நேரம் தன்னுடைய உடலுக்கு கொடுங்கள் என்று கூறுகின்றார். உடலுக்கு என்றால் தூங்குவது, உணவு சமைப்பது, சாப்பிடுவது, குளிப்பது, துவைப்பது, இவைகளில் 8 மணி நேரம் கொடுக்க வேண்டும். பின்னர் 8 மணி நேரம் பாபாவின் நினைவில், பாபாவின் சேவைக்கு கொடுங்கள். இவ்வாறு ஒரு நாளில் 24 மணி நேரத்தை 3 பாகமாக பிரித்துள்ளார். பாபா தினசரி காரியத்தை 3 பாகமாக செய்யுமாறு நமக்கு ஸ்ரீமத் கொடுக்கின்றார். ஒருவேளை ஸ்ரீமத்தில் குழந்தை அமிர்த வேலை 2 மணிக்கு எழுந்து பாபாவை நினைக்கின்றார்கள் என்றால் 2 மணிக்கு அமிர்த வேலை ஆரம்பமாகி விடுகின்றது. அந்நேரம் நாம் எழுவதன் காரணத்தினால் தூக்கத்தின் நேரம் சரியாக இருக்காது. இதன் விளைவாக பகலில் சோர்வு வரலாம். நாம் செய்யக்கூடிய செயல்களில் இடையூறுகள் ஏற்படலாம். உடலும் நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்காது. ஆகவே பாபா அனைவற்றிலும் பேலன்ஸாக இருங்கள் என்று கூறுகின்றார். இரவு 10 மணிக்கு அல்லது 10:30 மணிக்குள் உறங்க வேண்டும். அதிகாலை 3:30 மணிக்கு எழுந்திருக்க வேண்டும். அப்பொழுது 5 மணி அல்லது 6 மணி நேரம் உடலுக்கு நல்ல உறக்கம் கிடைத்துவிடும். அதிகாலை 3:30 மணிக்கு எழுந்து கை கால்கள் கழுவிவிட்டு அல்லது குளிக்க வேண்டுமென்றால் குளித்துவிட்டு 4 மணிக்குள் பாபா நினைவில் அமர்ந்து விடுங்கள். மேலும் 4 மணியிலிருந்து 4:45 வரை பாபாவிடம் மிகவும் அன்போடு பேசுங்கள். பாபாவிடமிருந்து சக்திகளை, வரதானங்களை, ஆசீர்வாதங்களை பெறுங்கள். நாள் முழுவதற்கும் தேவையான பேட்டரியை பாபா சார்ஜ் செய்து விடுகின்றார். அந்நேரத்தை வரதானின் நேரமாக பாபா விசேஷமாக வைத்துள்ளார். ஒவ்வொரு பிராமண ஆத்மாவுக்கும் இதனின் மகத்துவம் உள்ளது. அனைவரும் செய்யவும் செய்கின்றார்கள். ஆனால் சில நேரம் இதில் உறக்கம் வந்து விடுகின்றது. ஏனென்றால் உறக்கத்தின் வாயு மண்டலம் இருக்கின்றது. நாலாபுறம் மற்றவர்கள் உறங்கிக் கொண்டிருப்பார்கள். அந்நேரம் நாம் எழுந்து தியானம் செய்யும் போது சற்று சோம்பேறித்தனம் வந்து விடுகின்றது. மேலும் நம்முடைய எண்ணங்கள் அமைதியாக ஆகக்கூடிய காரணத்தினால் உறக்கத்தின் தாக்கம் வந்து விடுகின்றது. அது யோகத்தின் ஆனந்தம் என்று கூற முடியாது.
ஆகவே யோகத்தை நாம் விதவிதமாக செய்ய வேண்டும். நல்ல நல்ல எண்ணங்களை எழுப்ப வேண்டும், வரதானங்களை பெற வேண்டும், நல்ல சிந்தனைகளை செய்ய வேண்டும், நல்ல பாடல்களை கேட்க வேண்டும். நாம் இந்த சமயத்தை வெற்றி உடையதாக ஆக்க வேண்டும். 4 மணியிலிருந்து 4:45 வரை யோகம் செய்ய வேண்டும். பிறகு 15 நிமிடம் குழந்தைகள் விசேஷமாக சேவை செய்ய வேண்டும். அதாவது மனசா சேவை. யாராவது நோயில் இருக்கின்றார்கள், ஏதாவது பிரச்சனையில் இருக்கின்றார்கள் என்றால் அவர்களுக்காக நாம் சக்தி கிரணங்களை பரப்ப வேண்டும். மனசா சேவைக்கு 15 நிமிடம் ஒதுக்குங்கள். உங்களுக்கு ஏதாவது தடை இருந்தால் அந்நேரம் விசேஷமாக ஒருமுக நிலையில் இருந்து அதற்காக யோக தானம் செய்ய வேண்டும். அப்போது தடைகள் அழிந்துவிடும். ஆகையால் அமிர்த வேளையின் மகத்துவம் 4 மணியிலிருந்து 5 மணி வரை உள்ளது. மாலை நேரத்தின் யோகம் 6:30 மணியிலிருந்து 7:30 மணி வரை நடைபெறுகின்றது. சில இடங்களில் 8 மணி வரை யோகம் செய்கிறார்கள். உண்மையில் சதோ பிரதான நேரம் என்பது சூரியன் அஸ்தமம் ஆகின்றதோ அப்பொழுது பறவைகள் கூட தனது இடத்தை நோக்கி பறந்து செல்ல ஆரம்பிக்கின்றது. அவைகள் கூட அவரவர்கள் கூட்டுக்கு சென்று விடுகின்றது. ஆனால் சகோதரரே, சூரிய அஸ்தமன நேரம் மாறிக்கொண்டே இருக்கிறது. கோடை காலங்களில் வேறாக, குளிர்காலங்களில் வேறாக இருக்கிறது. அதன்படி மாலை நேர யோகத்தின் நேரம் கூட வேறுபடுமா? நாம் தீர்மானிக்கப்பட்ட நேரத்தில் செய்வதுதான் மிகவும் மகத்துவமானது. இன்டர்நேஷனல் யோகா இந்நேரத்தில் வைப்பதால் யாருக்கும் எந்த கஷ்டமும் கிடையாது. சில இடங்களில் சூரியன் அஸ்தமம் சீக்கிரம் நடக்கின்றது, சில இடங்களில் தாமதமாக ஆகின்றது, சில இடங்களில் சூரியன் அஸ்தமமே ஆகுவதில்லை. நான் ஒருமுறை ரஷ்யா சென்றிருந்தேன். அங்கு இரவு 11 மணி இருக்கும். வாருங்கள், நாம் மாலை நேர நடைப்பயிற்சி செய்வோம் என்று அழைத்தார்கள். என்ன, இரவு 11 மணி உலாவி வரலாம் என்று கூறுகின்றார்களே என்றால் அங்கு அச்சமயம் இன்னும் சூரியன் அஸ்தமம் ஆகவில்லை. எனக்கோ தூக்கம் வந்துவிட்டது. ஆனால் அவர்களுக்கோ அப்போதுதான் மாலை நேரமாக இருக்கின்றது. ஆதலால் அவ்வாறு நேரத்தை தீர்மானிப்பதில்லை. அங்கே போய் 11 மணிக்கு யோகம் செய்யலாம் இல்லை. நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் 6:30 மணி முதல் 7:30 மணி வரை யோகம் செய்ய வேண்டும். எந்த இடத்தில் இருந்தாலும் தீர்மானித்த அதே நேரத்தில் நாம் செய்ய வேண்டும். யோகத்தில் அமர வேண்டும். அத்தகைய மங்களமான நேரத்தில் ஃபரிஸ்தாக்கள் கூட உலவி வருகின்றார்கள் என்று கூறுகின்றார்கள். ஆம், தேவதைகள் வலம் வருகின்றார்கள் என்று மகிமை செய்கிறார்கள். நாமும் கூட அவ்வாறு ஃபரிஸ்தா நிலையில் அமர்ந்து யோகத்தில் லைட்டாக ஆகி ஃபரிஸ்தா சொரூபத்தில் இருந்து, லேசான சொரூபத்தில் இருந்து நாம் ஆன்ம ரூபத்தில் பறந்து சென்று மனசா சேவை செய்ய வேண்டும். சில நேரம் அமிர்தவேளை யோகத்தை விட மாலை நேர யோகம் மிகவும் சக்திசாலியாக அமைகின்றது. அனைத்து காரியங்கள் செய்து முடித்துவிட்டு குளித்து புத்துணர்ச்சி அடைந்த யோகத்தில் அமரும் பொழுது மிகவும் நன்றாக மனம் ஒருநிலைப்படுவதை நாங்கள் உணர்கின்றோம். அனைத்து விஷயங்களிலிருந்தும் விடுபட்டு தபஸ்யா செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த யோகத்திற்கு மிகவும் மகத்துவம் இருக்கின்றது.